நல்லா போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் நாசமா போன செகண்ட் ஹாஃப்பும் அப்படின்ற மாரி பஞ்சாப் அணி அப்படின்ற மாரி பஞ்சாப் அண்ட் சன்ரைஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல பஞ்சாப் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தேர்ந்தெடுக்க பவுலிங்க நான் சூப்பரா தான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா ஃபீல்டிங்கில கோட்டை விட்டுட்டோம் அப்படின்ற மாரி பவுலிங், பேட்டிங் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணோம். ஃபீல்டிங் பிராக்டிஸ் பண்ண மறந்துட்டோமே அப்படின்ற மாரி பூரா கேட்சையும் விட்டுட்டாய்ங்க. என்னங்க நீங்க நாங்க லோக்கல்ல விளையாடும்போது கூட இத்தனை கேட்ச விட்டதில்ல. ஆனா நீங்க ஒரே மேட்ச்ல 40,000 கேட்ச் விடுறீங்க. அப்படி எப்படி ஜெயிப்பீங்க? முடியாது போங்க அப்படின்ற மாரி 235 ரன்கள் அடித்து விட்டார்கள் சன்ரைஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது பேட்டிங் லைனப்பே இல்லாத டீமுக்கு கேட்ச் விட்டா கூட 200 அடிப்பாய்ங்க. இவங்க வேற பேட்டிங் வேற எல்லாத்தையும் வச்சிருக்காய்ங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. 235 அடிச்சு போட்டாங்க. ஹென்ரி கிளாசன் பார்த்தீங்கன்னா 50 போட்டாரு. இசான் கிஷன் ஒரு 50 போட அவ்வளோதான் 235. அதுக்கப்புறமா இறங்குன பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் 202 ரன்கள் 7 விக்கெட் இழப்புக்கு. அவங்களும் எத்தனை டைம் தான் 260 சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு டயர்ட் ஆகாது. அதனால 202 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது. தோல்வியை தழுவியது பஞ்சாப் அணி 33 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடர்ந்து 3வது தோல்வி. என்ன எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்ற மாதிரி பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா பயங்கரமாக இருந்தாங்க. 2வது ஹாஃப்ல அப்படியே அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு. இதுதான் வாழ்க்கைன்றது. வாழ்க்கை ஒரு வட்டம். இங்கே தோக்கிறவன் ஜெயிப்பா, ஜெயிக்கிறவன் தோப்பா அப்படின்ற மாதிரி